இது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க அப்பாக்கு நடந்த ஒரு பயங்கரமான அனுபவம். இத அவன் பல தடவை என்கிட்ட சொல்லியிருக்கான். ஒவ்வொரு முறை கேட்கும்போதும் எனக்கு உடம்பு சிலிர்க்கும். அவங்க அப்பா ஒரு மரம் வெட்டுறவர். சாதாரண கோடாரி வச்சு வெட்டுற ஆள் இல்ல, பெரிய ட்ரீசா மிஷின் ஆபரேட்டர். அவரோட வேலை பெரும்பாலும் ஆள் நடமாட்டமே இல்லாத அடர்ந்த காட்டுக்குள்ள தான் இருக்கும். அவருக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யறாருங்கிறத விட எத்தனை மரம் வெட்டுறாருங்கிறத வச்சு தான் சம்பளம். அதனால சில சமயம் ஒரு நாளைக்கு 16ல இருந்து 20 மணி நேரம் வரைக்கும் காட்டுக்குள்ள தனியா வேலை பார்ப்பாரு. அவரும் அவர் ஃப்ரெண்ட் கிரிஃபினும் பெரும்பாலும் வாக்கி டாக்கி மூலமா தான் பேசிக்குப்பாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு மலை மேல இருக்கிற ரொம்ப ஒதுக்குப்புறமான இடத்துல வேலை பார்க்க போனாங்க. அந்த இடத்துக்கு ரோடு போடவே அந்த கம்பெனிக்கு 3 வாரம் ஆச்சுன்னா அது எவ்வளவு உள்ளடங்கிய காடுன்னு பார்த்துக்கோங்க. வேலை ஆரம்பிச்சு 10 நாள் நல்லா தான் போச்சு. அப்புறம்தான் அவங்க ரேடியோல ஒரு விசித்திரமான சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. முதல்ல ஏதோ இரைச்சல் மாதிரி கேட்டுச்சு. இவங்க சேனல் மாத்துனாலும் அந்த இரைச்சல் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. சாதாரண ரேடியோல இது நடக்க வாய்ப்பே இல்ல. மலைக்கு மேல போக போக அந்த இரைச்சல் மாறி யாரோ 2 பேர் பேசுற குரல் கேட்க ஆரம்பிச்சுது. அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெளிவா புரியல. ஆனா அந்த குரல்ல ஒரு அமானுஷ்யம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆளே இல்லாத அந்த இடத்துல மனுஷங்க காலடி தடங்கள், சாப்பாட்டு டப்பாக்கள்னா அங்கங்க கிடந்துச்சு. விஷயம் சீரியஸ் ஆனது ஒரு டென்ட்டை பார்த்தப்போதான். ஒரு நாள் கிரிஃபின் காட்டுக்குள்ள மறைவா இருந்த ஒரு டென்ட்டை கண்டுபிடிச்சான். உள்ள போய் பார்த்தா அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்லீப்பிங் பேக், அப்புறம் ஒரு பெரிய பை. அந்த பைக்குள்ள சின்ன குழந்தைகளோட உள்ளாடைங்க, கயிறு, டேப், அப்புறம் குழந்தைங்களை கடத்தி சித்திரவதை செய்யற மாதிரி வரையப்பட்ட படங்கள் இருந்துச்சு. கூடவே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் பழம் இருந்துச்சு. அதாவது அந்த டென்ட்டுக்கு சொந்தக்காரன் அங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கான்னு அர்த்தம். கிரிஃபின் பயந்து போய் வேலையை விட்டுட்டு போயிடலான்னு சொன்னான். ஆனா ஃப்ரெண்டோட அப்பா வேலையை முடிக்காம வரமாட்டேன்னு பிடிவாதமா இருந்துட்டாரு. அன்னைக்கு ராத்திரி கேம்பர் வேனுக்குள்ள தங்கியிருந்தப்போ மறுபடியும் ரேடியோல அந்த 2 பேரும் பேசுறது கேட்டுச்சு. விறகு பொறுக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இதை கேட்டதும் ஃப்ரெண்டோட அப்பாக்கு கோவம் வந்து ரேடியோவை எடுத்து, ஏன்ரா நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கத்திட்டாரு. உடனே அந்த பக்கம் மயான அமைதியாகிடுச்சு. கிரிஃபினுக்கு செம டென்ஷன். ஏண்டா அவங்க கிட்ட நம்ம இருப்ப காட்டி கொடுத்தேன்னு சண்டை போட்டான். அன்னைக்கு நடுராத்திரி கிரிஃபின் அப்பாவை எழுப்பி வெளியே யாரோ நிக்கிறாங்கன்னு கிசுகிசுத்தான். வெளியே சரளை கல்லுல யாரோ நடக்கிற சத்தம் நறுக் நறுக்குன்னு கேட்டுச்சு. அப்பா துப்பாக்கியை தேடினாரு. ஆனா அதுல தோட்டா இல்ல. வெளியே நின்னவன் கேம்பர் கதவை திறக்க முயற்சி செஞ்சான். ஏணி இல்லாம உள்ள ஏற முடியாது. திடீர்னு கதவை யாரோ நகத்தால பிரான்ற சத்தம் கேட்டுச்சு. ஒரு 4 நிமிஷம் நரக வேதனை. சரி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம்னு அப்பா டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு கதவு கிட்ட போனாரு. கதவை திறந்த அடுத்த நொடி படார்னு கதவு உடைச்சுக்கிட்டு திறந்தது. ஒருத்தன் கத்தியால அப்பாவோட முகத்துல ஓங்கி வெட்டுனான். வலி உயிர் போற மாதிரி இருந்துச்சு. அப்பா நிலை தடுமாறி கீழே விழுந்தாரு. விழுந்த வேகத்துல இன்னொருத்தன் வந்து அப்பாவோட தலையில சரமாரியா உதைக்க ஆரம்பிச்சான். கிரிஃபின் சும்மா இல்லாம மேல இருந்து குதிச்சு கத்தி வச்சிருந்தவனை பிடிச்சு தள்ளுனா. உடனே அந்த 2 பேரும் இருட்டுக்குள்ள ஓடி மறைஞ்சிட்டாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட அப்பாவை வண்டியில ஏத்திக்கிட்டு 2 மணி நேரம் டிராவல் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அப்பா முகத்துல விழுந்த வெட்டு அவர் கண்ணையே காலி பண்ணிருச்சு. கண் பார்வை நிரந்தரமா போச்சு. போலீஸ்ல புகார் கொடுத்தும் ஒரு பிரயோஜனம் இல்ல. ஆனா 2 வாரம் கழிச்சு ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்துச்சு. அந்த காட்டுல வேலை செஞ்ச இன்னொரு வேலையாளரோட உடம்பு ஒரு பள்ளத்துல கிடந்துச்சு. அவரை கொடூரமா சித்திரவதை பண்ணி கொன்னிருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கொலைகாரங்க யாருன்னு கண்டுபிடிக்கவே இல்ல. என் ஃப்ரெண்டோட அப்பா இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளல. அவர் கண்ணாடியில தன் முகத்தை பார்க்கும்போதெல்லாம் அந்த பயங்கரமான ராத்திரி அவருக்கு ஞாபகம் வரும். இதை கேட்டதிலிருந்து எனக்கு அடர்ந்த காடுனாலே இப்ப காய்ச்சல் வந்துருது.